இதை எடுத்துன்னு போய் ஸ்கூலில் சேர்த்துருவாங்க. இந்த மாதிரி தான் இங்கே யார் பிறந்தாலும் சரி, இன்னார் பிறந்தாங்கன்னா அதை உடனே என்ன செஞ்சுவேன், எழுதி வச்சுக்கிறேன். அந்த மாதிரி அதுதான் இங்கே இருக்குது. இதில் ஒரு வார்த்தை வந்துருக்குது, கர்த்தர் ஜனங்களை பேர் எழுதும்போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவாரார். இது நமக்கு தெரியாது. இந்த வேத வசனம் ஆரம்ப நாளில் இதை புரிஞ்சு கொள்ளலை. இதை படிக்கும்போது தான் இதை தியானிச்சேன். ஆஹா, நம்ம இப்படியா நம்ம பேர் எழுதி கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. ஒரு நாள் தினத்தில் சொப்பனத்தில் ஒரு சவுண்டு கேட்குது, உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியாச்சு. ஜீவ புஸ்தகத்தில் எழுதிட்டாச்சா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தான் இந்த பாட்டு ஒரு அடி பாடுறேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே என் சொந்தமே என்றும் காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்றும் காண்பேனோ. இதை பாடிட்டாங்க. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, பேர் எழுதப்பட்டுச்சு. அது நல்லா எனக்கு அந்த சத்தம் கேட்டது, பேர் எழுதப்பட்டு. அப்போ என்ன, நம்ம ஆயத்தமாக இருக்கும். நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தம். எப்போன்னு சொல்ல முடியாது. அதில் தான் சொல்லப்பட்டிருக்கு, மத்திய 27:1 கூட 20 சொல்லப்பட்டிருக்கு. மத்திய 20:1 கூட சொல்லப்பட்டிருக்கு, பரலோகம் சமீபமாக இருக்குது, மனம் திரும்புங்கள். இன்றைக்கு மனம் திரும்புறது தான் பெருசு. ஆகினால தான் சபைக்கு வாங்க, சத்தியத்தை கேளுங்க, மனம் திரும்புங்க, வேதம் சொல்லிட்டு. இன்றைக்கு ஜீவ புஸ்தகத்தில் எழுதிட்டு இருக்குதுன்னு எனக்கு சொல்லுது. அப்போ என் நாள்னா அது நெருங்குது. ஆவியானவர் தான் சொல்கிறார் டக்குன்னு, உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியாச்சு. அதுதான் இந்த வார்த்தை, நாள் நெருங்குது. இப்பேற்பட்ட நெருக்கமான நாளில் எப்படி இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். இந்த வார்த்தைக்கு பதில் என்ன, ஆயத்தம். ஆகையினால நாம் ஆண்டவரை அறிந்து கொண்டவராகிய நாம் ஆயத்தப்படணும். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.